இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பிரிக் ஒர்க்கு. அதோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பிளானில் சேம் இந்த ரூமோட பவுண்டரி எல்லாமே பிரிக் ஒர்க் தான். இதுலேயும் நம்ம எப்படி பீமுக்கு எடுத்தோமோ அதே போல் லாங் வால் அண்டு ஷார்ட் வால் இந்த மெத்தடில் தான் எடுக்க போகிறோம். இதில் இந்த எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்டர் சைடாக எடுத்துக்கலாம். ஒய் டைரக்ஷனில் இருக்கிறத லாங்கர் சைடாக எடுத்துக்கலாம், லாங்கர் ஸ்பேன். இதில் வந்து நீங்கள் ஒரு ரூமாக கூட கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஹால் மட்டும் பிரிக் ஒர்க் என்ன அப்படி கூட பண்ண வேண்டாம். டோட்டலாகவே இப்போ ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த ஸ்பேன் ஃபுல்லாகவே ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம அந்த டோட்டல் வாலையுமே எடுத்துக்கணும். அதே போல் மிடில் இருக்கிற மேபி ரூம் வைஸ் வேணும்னாலும் அது, ஆனால் ரூம் வைஸ் வரும்போது நம்ம இப்படி டீடைல்டு எஸ்டிமேட்டாக பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் இப்போ ஹால்னு எடுத்தோம்னா அதோட 4 சைடு எடுத்த உடனே அப்போ கிச்சனோட 4 சைடில் ஹாலோட சைடு வந்துடுச்சு. அப்போ நம்ம அகைன் நம்ம கிச்சன் பண்ணும்போது 4 சைடு எடுக்க முடியாது. இப்படி நம்ம ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதனால் என்ன பண்ணணும், பிரிக் ஒர்க்கை வந்து டோட்டலாக ஒரே லென்த்தை கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் வால் எடுக்கலாம், எக்ஸ் டைரக்ஷன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷார்ட் டைரக்ஷன், ஷார்ட் வால். அதோட நம்பர்ஸ், அப்புறம் அதோட லென்த், திக்னஸ் அண்டு ஹைட்டு இதை பண்ணிருப்போம். இப்போ ஷார்ட் டைரக்ஷன் வரும்போது இப்போ இந்த பிளானை கன்சிடர் பண்ணுங்க, டோர் விண்டோவை கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த டவுட் வரும், பிரிக் ஒர்க் வந்து இந்த இடத்துல வந்து 10 ஃபீட் மென்ஷன் ஆயிருக்கு, 9 ஃபீட் மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ இந்த ரூமோட டைமென்ஷன், அதாவது இந்த வால் 10 ஃபீட், இந்த வால் 9 ஃபீட், அதில் விண்டோ வருது நடுவில். ஸோ விண்டோ இருக்க இடத்துல நமக்கு பிரிக் ஒர்க் வராது, அதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஆனால் அதை நம்ம லென்த்தில் சப்ட்ராக்ஷன் பண்ணிடக்கூடாது. டோட்டல் வால்யூம் எடுத்து அதுலேருந்து விண்டோ ஓப்பனிங்கோட வால்யூமை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ டோர் இல்லை விண்டோ இது வந்து பிரிக் ஒர்க்குள்ளே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக 10 ஃபீட்டுக்குமே அது இன்டர்செக்ட் ஆகாது, 10 ஃபீட்டுக்கும் அது ஒரு ஓப்பனிங்காக வராது. இப்போ டோர் ஒர்க் வந்து நம்ம 7 ஃபீட்டுக்கு பண்ணுறோம்னா ரிமைனிங் 3 ஃபீட்டில் பிரிக் ஒர்க் இருக்கும். ஸோ அதுவும் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற பிளானை நீங்கள் இந்த மாதிரி டோர் விண்டோ ஓப்பனிங்கே இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணி அதோட ஸ்பேன் எடுத்தால் அங்கே நம்ம டைப் பண்ணணும். இப்போ இங்கே இதை எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் ஸ்பேன் 10 ஃபீட்டு. ஆனால் பட் நமக்கு 10 ஃபீட்டில் 7 ஃபீட் தான் பிரிக் ஒர்க்கு, ரிமைனிங் 3 வந்து ஓப்பனிங்காக வரும். ஆனால் அந்த ஓப்பனிங் எப்படி வரும், 7 ஃபீட்டுக்கு தான் ஓப்பனிங் வரும், ரிமைனிங் லிண்டல் லெவலுக்கு மேலே பிரிக் ஒர்க் வந்துடும். இந்த ரீசன் தான். சரி, இப்போ எடுக்கலாம். இவ்வளோ எக்ஸாம்பிள். இதில் எக்ஸ் டைரக்ஷன் எடுத்தோம்னா இந்த வால் நான் அப்படியே லைன் போட்டு மென்ஷன் பண்ணுறேன். இது மாதிரி கன்சிடர் பண்ணோம். எல்லா ஃப்ளோர் பிளானுக்குமே இந்த மாதிரி இமேஜின். இப்போ நான் வந்து லைன் வரைகிறேன், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சைடில் மட்டும் ரூமுக்கு இன்சைடில் மட்டும் எடுக்கிற மாதிரி. அப்போ இதே மாதிரி தான் இந்த சைடில் இருக்க எல்லா வாலுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த ஒரு வால் 10 ஃபீட்டு இதோட ஸ்பேன். ஸோ அப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எல்லா அலைன்மெண்ட்டில் அந்த வால் ஸ்ட்ரைட்டாக எல்லாமே வந்து 10 ஃபீட்டு தான் லென்த்து. அதே போல் கிச்சனும் 10 ஃபீட் வைடு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 10 ஃபீட் வைடு. அப்போ இது கீழே இருக்கிற ரிமைனிங் வால்ஸ் எல்லாமே இந்த 2 வால்ஸுமே 10 ஃபீட் தான். அப்போது இந்த இடத்துல டோட்டலாக எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை வரும் நமக்கு செக்மெண்ட்ஸ் வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8 செக்மெண்ட்ஸ் இருக்கு மொத்தமாக. அது அப்படியே இங்கே டைப் பண்ணலாம். ஷார்ட் வால் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸில் 8 செக்மெண்ட்ஸு, லென்த்து 10 ஃபீட், அதோடைய திக்னஸ் 0.75, 9 இன்ச்சு யூஸ் பண்ணுவோம், அதை நான் ஃபீட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பிரிக் ஒர்க்குடைய ஹைட், எவ்வளோ தூரம் பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம் அந்த ஹைட்டை மென்ஷன் பண்ணணும். இப்போ ஹைட் மென்ஷன் பண்ணுறதுல அந்த செக்ஷனை வச்சு தான் மென்ஷன் பண்ணணும். அதில் இது இங்கே மேலே லென்த்து வந்து பிளானில் கிடச்சிரும், ஹைட்டு செக்ஷனில் இருக்கும். ஸோ ஃப்ளோர்லேருந்து ரூஃப் வரைக்கும் 10 ஃபீட்டுக்கு பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம்னு அங்கே கொடுத்துருக்கோம். அந்த 10 ஃபீட்டில் இது மாதிரி லிண்டல் உள்ள இன்டர்செக்ட் ஆகும், அந்த வால்க்கு உள்ள இன்டர்செக்ட் ஆகும். அப்போ 10 ஃபீட்டில் 6 இன்ச்சு லிண்டல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 9.5 ஃபீட்டுக்கு தான் நம்ம பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம் ஹைட்டு. ஸோ 9.5 கிரவுண்ட் ஃப்ளோர்.
இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆ எஸ் சார். அதே தான். என்டையர் கரெக்ட். என்டையர் லென்த்துக்கும் லிண்டல் வந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னது கரெக்ட். டோட்டல் ஹைட்ல இருந்து அந்த இதை கழிச்சிடலாம். அதுவே கட் லிண்டல் எங்க ஓப்பனிங் வருதோ அங்க மட்டும் லிண்டல் வந்தா அப்படி பண்ண வேண்டாம். 10 ஃபீட்னே போட்டு ஃபைனலா அதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த கட் லிண்டல் சைஸை மட்டும் வச்சு சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்ல என்டையர் ஸ்பேனுக்கும் வர மாதிரி பண்ணிக்கலாம். இதே போல இது வந்து உங்க பேஸ்மெண்ட் பெல்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே சரி. இப்போ நம்ம என்டையர் ஸ்பேனுக்கு இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணால் 9.5 ஹைட்டு, தென் அதோட வால்யூம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்தது நம்ம லாங் வால் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அப்படியே ஒய் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கிற வால் ஸ்பேன். ஸோ அந்த டைரக்ஷனில் பில்லர் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி பீம் லேஅவுட்ல இருந்து எடுத்தோம். பில்லர்ஸை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் நம்ம இப்போ நான் சொன்னேன் விண்டோஸ் ஓப்பனிங் வருது, டோர் ஓப்பனிங்லாம் வருது, அதை சப்ட்ராக்ட் அதை வந்து லென்த்தில் எடுக்கக்கூடாது. பிகாஸ் அந்த டோர் ஹைட்டு போக ரிமைனிங் மேலே நமக்கு பிரிக் ஒர்க் இருக்கும். ஆனால் இந்த பில்லரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அது டோட்டல் ஹைட்டுக்குமே பில்லர் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம அந்த கான்கிரீட்டை அந்த சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் லென்த்தில் இருந்து. அப்போ இதுக்கு என்ன லென்த் கிடைச்சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன லென்த் நமக்கு கிடைச்சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த இன்சைட் ரூமோட இன்சைட் மெஷர்மெண்ட் இப்போ ஆட் பண்ணலாம். ஒய் ஆக்சிஸில் 9.25 அந்த 9 feet 3 inch அது 9.25, அப்புறம் 3.5 அண்ட் 11.5, அதுக்கப்புறம் ரிமைனிங் 6 feet 30.25. இதை எடுத்தாங்க இப்போ லாங் வால் 13.25 அதோட திக்னஸ், தென் அதோட height. அடுத்த ஸ்பேன் என்னன்னு பார்க்கலாம். இதோட இன்சைட் மெஷர்மெண்ட் அதே இந்த 11.5 இந்த வால் சென்டரில் இருக்கிற வால். இதுலேயும் 9.3 இதை தான் நம்ம ஆட் பண்ணணும். 9.25, 3.5, 11.6, 5 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்களா சார்? எஸ் சார், அந்த இன்சைட். ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போது இதுலேயும் ஒரு நம்பர் 24.25, தென் வால் திக்னஸ் 9.5. இப்போ அடுத்த வாலோட ஸ்பேனை பார்க்கலாம். அடுத்த ஒய் ஆக்சிஸ் இந்த வால். ஸோ இதில் இந்த 2 ரூம் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது ஒரு 11.5, இங்கே ஒரு 9.25, இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 20.75 இவ்வளோ. எஸ் சார். இல்லை சார், பிகாஸ் எல்லா கார்னர்லையும் ஆமாம். இல்லை சார், ஏன்னா இது நம்ம திக்னஸே அவ்வளோதான் வச்சு அதை கால்குலேட் பண்ணியிருக்கோம் ரூமோட பவுண்டரி. எதில் சார் சொல்கிறீங்க?
ஆ மென்ஷன் அந்த இடத்துல. ஆமா, ஆமா, ஆமா. ஆ, ஆ கரெக்ட். கரெக்ட் சார். பிகாஸ் அந்த இடத்துல ஃபுல்லா கான்கிரீட் பில்லர் வந்துடும். பிரிக் ஒர்க் வராது. நம்ம அத விட்டுட்டு தான் எடுக்கணும். இதோ இந்த எக்ஸாம்பிள் இந்த பீம்லயும் கான்கிரீட் பில்லர் என்டையர் ஹைட்டுக்கு போறதுனால அங்க பிரிக்கை நம்ம விட்டுறணும். நம்மளே அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இதை நம்ம லென்த்தில் விட்டுடலாம். இவ்வளவுதான். இப்போ 20.75. ஓகே, தேர்ட் ஒன். ஸோ எப்பெல்லாம் லென்த் வேரி ஆகுதோ அப்போ இந்த மாதிரி தனித்தனி லைனாக போட்டுருக்கோம். ஒரே லென்த்தாக இருந்துச்சுன்னா அது அப்படிங்க நம்பர் 2 போட்டுக்கலாம். 0.75, 9.5, இவ்வளோதான். இது மாதிரி கால்குலேட் பண்ணோம். பட் இதை இப்படி கூட எடுக்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே எர்த் பீம் லென்த்னு ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். இந்த இது ஆர்சிசி பெல்ட் இதுல இருக்க லென்த் தான் இதுக்கும் வரப்போகுது. ஏன்னா இந்த பெல்ட் மேல தான் பிரிக் ஒர்க்கே நம்ம பண்ண போறோம். சொல்லுங்க சார். ஆ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எஸ் சார். இதே டேட்டாவே எடுத்துட்டு இப்போ இதுல 9 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். அதை 8 நம்பர்ஸா மாத்திங்கன்னா பிக் வராத இடத்துல அதை நம்பர்ஸ் எடிட் பண்ற மாதிரி வேலை இருக்கும். அவ்வளவுதான். பட் இதுவும் ஓகே தான். நம்ம ஒரு 3 லென்த்தா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம். ஓகே, வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். அதாவது சொல்லப்போனா இந்த மாதிரி வரும் சார். இதுதான் கரெக்டா. இதுக்குள்ள மட்டும் வால் வரும், பிரிக் ஒர்க் வரும். இந்த ரெண்டு கார்னர்லயும் நம்ம ஆல்ரெடி பில்லர் போட்டுருவோம். கான்கிரீட் கேஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பிரிக் ஒர்க்கை பண்ணுவோம். அவ்வளவுதான். ஆமா, அந்த மார்க்கிங் இன்னொரு பிளான்ல வச்சிருந்தேன். இது ஒரு இதை பார்த்தா புரிஞ்சிருக்கும். தென் இதுல ஒரே ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது ஆஹ், இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்போம். இது நல்லா இந்த இடத்த இந்த இன்டர்செக்ஷனை மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அங்கே பில்லரே இல்லை. பட் வால் இன்டர்செக்ஷன் ஆகுது. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 0.75 சேர்த்துக்கணும். இந்த ஒய் ஆக்சிஸ்ல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். வேற எங்கேயாவது மிஸ் ஆயிருக்குமா பார்ப்போம். ஓகே, இவ்வளவுதான். இந்த இடத்துல மட்டும் ஒரு 0.5. வரும் அங்க வரையல. ஸோ இதே போல வால் அந்த சைடில் வந்துடும். அப்பதான் இது இந்த பில்டிங் இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகும். ஃப்ரண்ட்ல ஸ்டேர் கேஸை மறைச்சு அங்க ஒரு கிளாஸ் விண்டோ எப்படி கவர் ஆகும். நம்ம இங்க போட்டுடலாம் எடிட் பண்ணி. உங்களுக்கு சரி. இப்போ இந்த லென்த்ல அந்த 0.75 மட்டும் சேர்த்துக்கணும். 25 ஆயிரும் சேர்த்தோம். இவ்வளவுதான். இப்போ இதோட வால்யூம் எடுத்துடலாம். ஏற்கனவே இந்த வால்யூம் போட்ட ஃபார்முலா இருக்கு, அதை காப்பி பண்ணி இதில் யூஸ் பண்ணிடலாம். தென் இதோட யூனிட் அண்ட் ஃபார்முலா ரெண்டுமே காப்பி ஆகட்டும். கிரவுண்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க். அடுத்து அப்படியே அதில் வால் டிடக்ஷன் ஆட் பண்ணிடலாம் கீழே இந்த ஆர்டர்லேயே. அதாவது நம்பர் ஆஃப் போட வேண்டாம். டிடக்ஷனை வந்து நம்பர் ஆஃப் போடக்கூடாது. ஜஸ்ட் அதுலேயே ஒரு கிட்டிங்காக சப்டிவிஷன் மாதிரி. டிடக்ஷன் டிடக்ஷன்ஸில் அந்த பிளானில் என்னென்ன மார்க்கிங் இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன். இப்போ அதில் எம்டி ஓப்பனிங் டி1 அதை அப்படியே அங்கே டைப் பண்ண வேண்டியதான். அங்கே என்னென்ன சிம்பிள் இருக்கோ அதை எம்டி. ஆமாம், நீங்கள் ஃபுல் நேம் போடுறதுனாலும் போடலாம், இல்லை அந்த பிளானில் இருக்கிற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். டி1 தென் ஓப்பன் விண்டோ வென்டிலேட்டர். இவ்வளோதான் இருக்குது அந்த வாலில் என்ன செட் பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி என்டையர் ஸ்பேனுக்கும் லிண்டல் இல்லாமல் கட் லிண்டலாக இருந்தால் எங்கே ஓப்பன் வருதோ அங்கே மட்டும் கட் லிண்டலாக இருந்தால் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
லிண்டல் பீம்ஸ் அப்படின்னு கொடுத்து அதுக்கு எத்தனை நம்பர்ஸ் வருதோ, அதாவது எத்தனை ஓப்பனிங் இருக்கோ அவ்வளோ நம்பர், அவ்வளோதான். இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விண்டோ வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதில் மொத்தம் 4 விண்டோ இருக்குது. டபிள்யூ 4 இடத்துல மார்க் ஆயிருக்கு. அப்போ 4 விண்டோ தான் அந்த பில்டிங்கில். அப்போ விண்டோவோட வைட் என்னன்னு பார்ப்போம். இந்த டேபிளேஷனில் விண்டோவோட வைட் 4 feet. இப்போ ஒரு கட்லிண்டல் போட்டோம்னா எக்ஸாக்டாக அந்த ஸ்பேனுக்கு போட மாட்டோம், கொஞ்சம் 2 பக்கமே ஒரு 1/2 அடி எக்ஸ்ட்ரா தான் வச்சு போடுவோம். இதோ இதில் இருக்கும் எக்ஸாம்பிள், இதோ இருக்கு. ஏன்னா கரெக்டாக ஓப்பனிங்கில் வைக்காம 2 பக்கம் ஒரு 6 inch 6 inch எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வைப்போம். அப்போ 5 feet ஆயிடுச்சு லென்த்து 5 feet, அதோட வைடு 9 inches, திக்னஸ் 6 inches. அந்த வால் என்ன வைட்ல இருக்கோ அதே வைடு தான் இருக்கும். இதுதான். அப்போ இந்த ஒரு பீஸ் என்ன வால்யூம் இருக்குமோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல இப்போ விண்டோ மேலே 4 லிண்டல் இருக்குது. அப்போ 4, அதோட லென்த்து 5 feet, அதோட வித்து 9 inches, திக்னஸ் 6 inches. ஸோ இது மாதிரி 5 feet லென்த்து, 3/4 அடி, 1/2 அடி. இதை வச்சு இதோட வால்யூம் எடுத்து வாலோட டோட்டல் வால்யூமில் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இவ்வளோதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம அப்படி கன்சிடர் பண்ணல, என்டையர் லென்த்தாகவே எடுத்துட்டோம். ஸோ இப்போதைக்கு டோர் விண்டோ மட்டும் கால்குலேட் பண்ணோம். ஒரு மெயின் டோர் இருக்குது, 2 D இருக்குது, ஒரு D1 இருக்கும், ஒரு ஓப்பனிங், 4 விண்டோ, ஒரு வென்டிலேட்டர். இது எல்லாமே அந்த பிளான்ல இருக்கிற மார்க்கை வச்சு. மெயின் டோர் ஒரு நம்பர், D 2 நம்பர், D1 ஒரு நம்பர், ஓப்பனிங் ஒரு நம்பர். எவ்வளோ அதோட சைஸஸ் எல்லாம் அந்த டேபிளேஷன் இது அப்படியே எடுத்து அங்கே டைப் பண்ணணும். லென்த்லையும் ஹைட்லையும், திக்னஸ் வந்து வால் திக்னஸ், ஏன்னா அந்த வால் இருக்க இடத்துல தான் அது போய் ஃபில்லப் பண்ண போகுது. அப்போ அதோட வால்யூம் எடுத்து அதில் கழிச்சிடணும். இப்போ மெயின் டோரோட சைஸ் 3.5 feet வைடு, ஸோ 3.5, 0.75 திக்னஸ், 7 feet ஹைட். இது அப்படியே ரிப்பீட் பண்ணி இந்த சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். D வந்து 3 feet, D1 2.5, ஓப்பனிங் 3 feet, விண்டோ 4 feet, வென்டிலேட்டர் 2 feet, ஹைட் 4, இது ஹைட் 2. இது அப்படியே அந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். விண்டோவோட ஹைட் அண்ட் வித்து 4 feet, வென்டிலேட்டரோடைய ஹைட் அண்ட் வித்து 4 feet, மற்ற எல்லாமே 7. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டேபிள் வச்சு இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம். திக்னஸ் எல்லாத்துக்கும் காமன். இப்போ இதுக்கு அந்த ஃபார்முலா, இப்போ இதோட வால்யூம் ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலுக்காக. டோட்டல் வால்யூம் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் வால்யூம் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல சம் ஆஃப் யூஸ் பண்ணிடலாம், இல்லை 1 by 1 ஈக்குவல் அழுத்தி இது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் வால்யூம் ப்ளஸ் தேர்ட் வால்யூம் ப்ளஸ் ஃபோர்த் வால்யூம் இது யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் இந்த சமேஷன் யூஸ் பண்ணலாம், சம் ஆஃப் என்டர் CF. அதே போல் இதுக்கும் டோட்டல் CFT இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நெட் டோட்டல் டோட்டல் வால்யூம்ல இருந்து மைனஸ் ஈக்குவல் டோட்டல் வால்யூம் மைனஸ் டோர் விண்டோ வால்யூம் எவ்வளோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணது எந்த ஓப்பனிங்குமே இல்லாத மாதிரி இப்படி கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஓப்பனிங் வர இடத்துல பிரிக் ஒர்க் வராது, அதனால நம்ம அதை சப்ட்ராக்ஷன் பண்ணி நெட் வால்யூம் எடுத்தோம். அப்போ இந்த வால்யூமுக்கு தான் பிரிக் ஒர்க் நடக்க போகுது. எவ்வளோ கிரவுண்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் லிண்டல் கான்க்ரீட், அதை எடுக்கலாம். லிண்டல் கான்க்ரீட்டுக்கு இந்த வால் என்ன லென்த்தோ அதே லென்த்து தான், அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம்.
அப்படி டைட்டில் மாற்றிக்கலாம். நம்பர் 11 ஆர்சிசி லிண்டல். ஒன் இஸ்டு 2:4 மிக்ஸ். ஸோ இது வரும்போது லிண்டல் பீம்னு வரும்போது வால்னு வரக்கூடாது, ஸ்பேன்னு வரும். இது இந்த பிரிக்கு மேலே தான் அந்த லிண்டலும் வரப்போகுது ஓப்பனிங்காக. ஸோ அப்படியே இதே லென்த்து தான், இது மட்டும் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ திக்னஸ்க்கு லிண்டல் போட போகிறோமோ அதை மென்ஷன் பண்ணுறோம். 6 இன்ச்சு தான் இது, காமன் எல்லாத்துக்குமே 6 இன்ச்சு தான், சேஞ்ச் ஆகாது. 0.5 58 சிஎஃப்டி. அப்போது இந்த பிரிக் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அது மேலே 58 சிஎஃப்டிக்கு காங்கிரீட் ஒர்க் நடக்க போகுது அடுத்த ஸ்டேஜில். இது முடிச்சதுக்கப்புறம் இதுலேயே வந்து சன்ஷேட் ஸ்லாப் இருக்கும். சன்ஷேட் அண்டு லாஃப்ட், இதுக்கான டேட்டா எடுக்கணும். இப்போ அந்த பிளானில் எங்கெல்லாம் வந்து சன்ஷேட் அண்ட் லாஃப்ட் மென்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், அந்த லிண்டர் வந்து கனெக்ட் ஆகி தான் இந்த சன்ஷேடு. ஸோ விண்டோவில் ஒரு 4 சன்ஷேட் இருக்குது, அதுக்கு ஆர்சிசி ஒர்க்கு. தென் பெட்ரூமில் இங்கே ஒரு லாஃப்ட் மென்ஷன் ஆகிருக்கு, 2 பெட்ரூம்லேயும் ஒரு லாஃப்ட் மென்ஷன் ஆகிருக்கு. தென் கிச்சனில் குக்டாப் மென்ஷன் ஆகிருக்கு. கிச்சனில் லாஃப்ட் மென்ஷன் ஆகலை, வெறும் குக்டாப் மட்டும் இருக்குது. மேபி அப்போ இதே இதில் மேலேயும் லாஃப்ட் இருக்கலாம், இந்த எல் ஷேப்பில் டாப்பில் இருக்கலாம் லிண்டல். ஸோ இது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது லாஃப்ட் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. தனி ஒரு காய போட்டுக்கலாம் சிசியில். ஏன்னா இந்த லிண்டல், லாஃப்ட், சன்ஷேட் இதெல்லாமே ஒரே ஒரு கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இந்த டைட்டில் கீழே இருக்கட்டும் இது எல்லாமே. ஸோ நான் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணிப்பேன். ஆர்சிசி லிண்டல், சன்ஷேட், குக்டாப் மென்ஷன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே கம்பைனாக கொண்டு வரலாம் எல்லா ஒர்க்கையும். வேண்டாம், ஜஸ்ட் லாஃப்ட் ஒர்க் அவ்வளோ. இப்போ எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சேம் சைஸில் சேம் ஸ்பேனில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 10 ஃபீட், இது 9 ஃபீட். இப்போ ரெண்டும் வேறு வேறு ஸ்பேன் வருது. ஸோ ஓகே, லாஃப்ட் 1 லாஃப்ட் 1 ஆட் பண்ணிக்கலாம், லாஃப்ட் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வால்யூமாகவும் இதை ஒரு வால்யூமாகவும். அப்போ 2 டைம்ஸ் இந்த 10 ஃபீட், இதுவும் 10 ஃபீட், இதுவும் 10 ஃபீட் அப்படி எடுத்துக்கலாம். லென்த்து 10 ஃபீட் அண்டு வைடு திக்னஸை கூட இருக்கலாம். வைடு இதை மாற்றி கூட போடலாம் நீங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ஃபீட் லென்த்து, வைடு வந்து அந்த வால்லேருந்து எவ்வளோ தூரம் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ 1.5 ஃபீட்டு அதை கொடுக்கலாம். 1.5 ஃபீட் இல்லை 2 ஃபீட்டு வந்துடும். 2 ஃபீட் மென்ஷன் பண்ணுறேன் நான். 2 ஃபீட் அண்ட் திக்னஸில் 0.5. 6 இன்ச் கூட வராது, இது 5 இன்ச்சு தான் வரும். 5 4 இன்ச் இன்னும். எஸ் 4 தான், 4க்கும் கீழே தான். எஸ் சார், 3 மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, 0.25 மென்ஷன் பண்ணிடலாம். 10 2 ஃபீட் வந்து வால்லேருந்து வைடு,
தென் அதோடைய திக்னஸ் 3, அதான் டவுட்டாக இருக்குது. 4ஆ 3ஆன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. செக் பண்ணி பார்த்து சரி நீங்கள் வர டெப்த்தை போட்டுருங்க. நான் இப்போதைக்கு எஸ் சார் 4 வந்துடும். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் 2, இது ஒரு நம்பர், லென்த்து 9.25, நெக்ஸ்ட்டு 2 feet வெளியே ப்ரொஜெக்ஷன் 0.25 திக்னஸ். இது மாதிரி சன்ஷேட். ஏன்னா இதெல்லாமே லிண்டலோட அந்த ரீபாரோட கனெக்ட் ஆகி வரக்கூடியது கேன்லிவரா. சன்ஷேட் இப்போ எத்தனை சன்ஷேட் இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் சைஸ் வேரியஸ் ஆகும். ஓகே ஒரே ஸ்டாக் தான். எஸ் சார் அவ்வளோதான். எல்லாமே விண்டோக்கு மட்டும்தான் வருது. ஸோ அப்போ சைஸ் இந்த ரெண்டு பக்கம் 6 inch ஆஃபர் எடுத்து 5 feet வந்துடும். வெளியில் இருக்க ப்ரொஜெக்ஷன் இது இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். ப்ரொஜெக்ஷன் திக்னஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். இதை எடுத்துக்கணும். சேம் நம்ம லாஃபோட திக்னஸே இங்கேயும் அப்படியே இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சன்ஷேட் வந்து 4 சன்ஷேட் மட்டும் 5 feet லென்த்து அண்ட் 1.5 feet ப்ரொஜெக்ஷன், வால்லேருந்து வெளியில் வர ப்ரொஜெக்ஷன் நாங்கள் 3 inch எடுத்து கொடுத்துடலாம். இப்போ ஆர்சிசி குப்டா லாஸ்ட்டில் ஒன்று விட்டு வந்தேன். 43 இது விட்டோம். இல்லை சார் நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 7.25 நம்பர். இது மட்டும்தான். இப்போ இந்த லென்த்து தான் குப்டா போகும். இதே எடுத்துக்கலாம். அப்படியே இந்த லைன் எடுத்துட்டு இந்த லைனும் ஓகே சரி ஒரு லைன் மட்டும். இங்கே டோட்டல் ஒர்க் அவுட் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று இது நம்ம மென்ஷன் பண்ணலாம் இல்லை விட்டுடலாம். மேபி நீங்கள் அதை இன்னும் அக்யூரேட்டாக ஷோ பண்ணணும்னா கிச்சனில் சிங்க் வரும், அதோட டைமென்ஷன் முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிருச்சு இந்த சைஸ் தான் போட போகிறீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். இல்லை அதை விட்டுடலாம், அது கொடுக்க வேண்டாம். அந்த இடத்துல எவ்வளோ ஓப்பன் பண்ண போகிறோன்னா அது ஆன் த ஸ்பாட்டில் தான் தெரியும். அப்போ நீங்கள் அதை விட்டுடலாம். இல்லை எக்ஸாக்டாக இதுதான் முன்னாடி தெரிஞ்சுன்னா பண்ணிடலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணி. அதே எஸ் சார். இப்போ நான் கொடுக்கல, சாலிடாக இருக்க மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ கிராண்ட் டோட்டல்ஸில் இதை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். லென்டல் ஈக்குவல் லென்டல் ப்ளஸ்
எல்லா ஆன்சரையும்